சார் நேற்று மோடி அவர்கள் கோவை வந்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் வரவேற்றிருந்தார். ஏன் சார் தனியாக போய் பார்க்கல? இந்த முறை தமிழக விசிட்டில் யாருக்குமே தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட்டு கிடையாது. வெறும் லைனப்பு தான். ஆளுநர் நயினா நாகேந்திரன், திரு எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, வானதி, அண்ணாமலை ஆகியோருக்கு வெறும் லைனப்பு மட்டும்தான் அப்படின்றதில் முடிவெடுக்கப்பட்டிருக்குது. இவர்களும் எங்களுக்கு தனிப்பட்ட அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்று கேட்கவில்லை. பார்க்கணும் பேசணும் அப்படின்னா தான் கிளம்பி டெல்லிக்கு போய் கார்களெல்லாம் மாற்றி உள்துறை அமைச்சர்கிட்ட போய் இவங்கெல்லாம் தூக்கி உள்ள வைங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்களே. பிறகு தனியாக பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது? அதே நேரம் அந்த லைனப்பில் ஓபிஎஸ் இல்லைன்றதை நம்ம கவனி. டிடிவியும் இல்லை, செங்கோட்டையனும் இல்லை. ஆனால் டிடிவி அமைதியாக இருக்கார் இல்லையா? இப்போது கொஞ்சம் இமேஜின், அந்த லைனப்பில் எடப்பாடியிலேருந்து ஒரு 4 பேர் தள்ளி ஓபிஎஸ் இருந்து ஒரு ரோசாப்பூவை கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இப்போ என்ன பேசிகிட்டு இருப்போம் நம்ம இங்கே உட்காந்து? ஓபிஎஸ் தான் என்ன பேசிகிட்டு இருப்பார்? அதான் என்டிஏ கூட்டணி பலம் பெறுகிறது. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும் கவும் தர்மம் தான் இறுதியில் வெல்லும். இன்னொன்று, கூட்டணி உறுதியாக இல்லைன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓபிஎஸ்லாம் வருவார். பட் எடப்பாடி ஓபிஎஸ் 2 பேரையும் ஒன்றா பார்த்தா 2 பேரையும் சமமாக வச்சு பிஜேபி பார்க்குதுன்னு தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது இல்லைல்ல. ஸோ இந்த சைடும் கேட்கல, அவங்களும் தனியாக பார்க்கணுன்ட்டு எதுவும் சொல்லலை. அலையன்ஸ் அனௌன்ஸ்டு, பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. அவர் தான் தமிழகத்தில் என்டிஏக்கு தலைவர்ன்றதை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஹவு நிதிஷ் ஹெட்ஸ் என்டிஏ இன் பீகார், இபிஎஸ் இஸ் கோயிங் டு ஹெட் என்டிஏ இன் தமிழ்நாடு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கும் கிளியராக இருக்குது. இன்றைக்கி பதவி வைக்கிறாரு நிதிஷ், ஓகேவா? கன்ஃபியூஷன் இல்லை அங்கே. அது மாதிரி இங்கேயும் கிளாரிட்டியோட கிளியராக இருக்கிறாங்க. சார், இப்போ திரு மோடி அவர்களுடைய வருகைக்கு காரணம் என்ன சார்? விவசாயிகளின் நலனை பாதுகாப்பது. நேற்று ஒரு ஊட்டினாரே, என்னப்பா? சின்ன வயசுலேருந்து எனக்கு தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் என்னை விடு, நான் எப்போ தூங்க விட மாட்டேங்குது அப்படின்றது. இது போல் தமிழார்வம் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? சின்ன வயசுலனா எவ்வளோ சின்ன வயசில்? ஒரு 3 வயசு இருக்குமா? ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? குளத்துக்கு விளையாட போனேன். அங்கே ஒரு முதல்ல விளையாண்டுட்டு இருந்துச்சு. தெரியாமல் கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இது ரயில்வே ஸ்டேஷனில் டிவி தகதை தான். என்ன, யாருக்கும் தெரியாது. உண்மையிலே டிவி வித்தாரா சார்? ஆர்டிஐலாம் போட்டு கேட்டாங்க. அது டேட்டாவெலாம் எடுத்து போட்டிருக்காங்க. மோடிக்கு இந்த வயசு இருக்கும்போது அந்த ஊரில் ரயில்வே ஸ்டேஷனே இல்லை. அதுக்கு பின்னாடி தான் வந்துச்சு. ரொம்ப டீப்பாக நோண்டாதப்பா, உடுப்பா. அவர் உத்தேசமாக உருட்டுறாருன்னா கேட்டுக்கிட்டு போயிடணும். ஏன் அப்படி அவர் சொல்லணும்? நான் டிவி விற்றேன் அப்படிலாம் சொல்லும்போது சார், சி இவ்வளோதானா அப்படின்னு நினைக்க தானே சார் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க? நான் ஒரு ஏழ்மையானவன். அவங்க சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு சைக்காலஜி இருக்குது. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. நான் செல்வ சீமான் வீட்டு பிள்ளை அல்ல. ராகுல் காந்தி போல் வெளிநாட்டில் படிக்கிற வசதி எனக்கு இல்லை. வெளிநாட்டு பாரம்பரியமும் எனக்கு கிடையாது. அவங்க பாட்டி பிரைம் மினிஸ்டரு, அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டரு, தாத்தா பிரைம் மினிஸ்டரு. அவரும் நானும் ஒன்றும் இல்லைங்க. நீ யார்? நான் டீ விற்றுன்னு இருந்தேங்க ரயில்வே ஸ்டேஷனில். சரி, அப்புறம் ஏன்ப்பா டீ விற்கிறத விட்டுட்டு இங்கே ஏன்ப்பா வந்தேன்? உங்களுக்கெல்லாம் உழைக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் டீ விற்றுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால உங்கள் ஒவ்வொருத்தரோட கஷ்டம் எனக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த கஷ்டம்? அந்த உருட்டு எடுபடுகிறதா? 12 வருஷமாக எடுபட்டுருக்குல்ல. இன்னும் அவரோட பாப்புலாரிட்டி குறையிலையே. மோடி அவர்கள் சொல்லுவார்ல சார், ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டில் போய் படித்தாருன்னு சொல்லிட்டு, இவர் என்ன படித்தாருன்னு ஆர்டிஐ போடுங்க, கடைசி வரைக்கும் வராது, தனிப்பட்ட தகவல் தரப்படாதுன்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சாவது அந்த விஷயம் தெரியுமான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கிறது. இதுதான் இந்தியா. ஒரு நாட்டோட பிரதமர் படிச்சாரா இல்லையான்றது கடைசி வரைக்கும் நமக்கு தெரியும். அது எடுபடுதா இல்லையா? காமன் மேன் ஐடென்டிஃபை பண்ணிக்கோம்ல. இன்னொன்று, அவருக்கு உள்ளேயும் ஒரு சீமான் இருக்கிறார். அவர் அறியாமல் கதையெல்லாம் சொல்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாலக்கோட்டில் தாக்குதல் நடக்கிறது, அது தேர்தலை ஒட்டி, 19 தேர்தலை ஒட்டி. அப்போ தான் போய் பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. அவர் அறியாமல் சொல்கிறாரு. கம்பேர் பண்ணிங்கன்னா அதிபர் மாதிரியே இருக்கும். கேட்டாங்க இராணுவ தளபதிகள்லாம், எப்போ சார் போய் நாங்கள் தாக்கட்டோம் அப்படின்ட்டு. மேகமாக இருக்குது, இப்போ தான் போனோம், ரேடாரில் தெரியாது, மறைஞ்சு போயிடலாம். எப்படி? இது மாதிரி பல கதைகள். உலகில் பிளாஸ்டிக் சர்ஜரியை முதலில் கண்டுபிடித்தவர் இந்தியர். எப்படி? யானையோட தலையை எடுத்து மனுஷருக்கு பொருத்திருக்கிறாங்க. அதுதான் விநாயகர். கும்பிட்டுக்குப்பா சொன்னாரா? அது ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸ், அது மெடிக்கல் கான்ஃபரன்ஸ். எடுபடுதா இல்லையா? அவ்வளோதான். ஜனங்க நம்புகிறாங்களா? ஜெயிக்கிறாரா? தேர் என்சி மேட்டர். பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை அவர் பெறுகிறார். பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையை அவர் பெறுகிறார். உண்டா இல்லையா? இப்போ வரைக்கும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அவர் இன்ஸ்பிரேஷனாகவே எடுத்துக்கிறாங்க. டீ கடை வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டாரு. அவ்வளோதான். எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு உதவுதா? எங்கேயாவது திமுக தலைவரோ பொருளாளரோ தலைமை நிலைய செயலாளரோ பீகாரிகளை அடியுங்கள்னு என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா தமிழ்நாட்டில்? எப்போயாவது இந்த அவங்க பானிபூரி விற்கிறவங்கன்றது லூஸ் ஸ்டாக் விடு, அது ஒரு இது அநாகரிகமானதுன்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரி அவங்கள அடிங்க கிடிங்கன்னு என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லை அவங்க வர்றதே திருடுறதுக்கு இது மாதிரி ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லை. பேசினாரா? எடுபட்டுச்சா? ஜெயிச்சிட்டாங்களா?
முடிஞ்சிட்டு இங்கே வந்து சின்ன வயதிலேயே நான் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். சரி இப்போ தான் கற்றுக்கணும், யார் தடுத்தது? புரியுதா? இது எத்தனை இப்போ பிஜேபிக்காரன் நம்புவோம் முதல்ல இந்த விடு. அங்கே அந்த நிகழ்ச்சியில் ஒரு 2 குழந்தைங்க, பொம்பளை பிள்ளைங்க 2 பேர் வந்து இந்த இயற்கை விவசாயம் பற்றி ஏதோ ஒரு பேனர் அங்கே வச்சுக்கிட்டு அங்கே நின்றுருக்காங்க. அந்த பேனரை நான் பார்த்தேன். என் பாதுகாவலர்கள் உடனே இப்போ இந்த பேனரை எடுத்துகிட்டு வாங்க, அந்த பேனரில் என்ன எழுதியிருக்கோ அதை ஃபாலோ பண்ண போகிறேன். இது செட்டிங்னு தெரியாதா? பிரதமரோட நிகழ்ச்சியில் எஸ்பிஜி சானிடைஸ் பண்ணாமல் உள்ள பேனர் தூக்கிட்டு வந்து நின்றுவியா நீ? அவருக்கு இது பிடிக்குது, மக்களுக்கும் இது பிடிக்குது, அவ்வளோதானே? ஜெயிக்கிறதுக்கு இது போதாதா? இந்து பெண்களே காங்கிரஸ்க்கு வெற்றி பெற்றால் உங்கள் தாலியெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களிடம் கொடுத்து விடுவார்கள்ன்றது இது எதில் சேர்த்துக்கிறது? இதை ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஜெயிக்கிறதுக்கு உதவுச்சா? அவ்வளோதான். சரி சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாஜகவில் புறக்கணிக்கப்படுறாரு, போய் அவர்லாம் மோடி அவர்களை சந்திக்கிறதுக்குலாம் அனுமதி கொடுக்கல, அவர் போய் சந்திக்க மாட்டார்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் நேற்று போய் சந்திச்சாரே சார். அவரை சந்திக்க அனுமதி கொடுக்கல, சந்திக்க மாட்டார்ன்றதை நான் சொல்லலை. கட்சி அண்ணாமலையை ஓரங்கட்டிடுச்சுன்னு தான் நான் சொன்னேன். பிரதமரை வரவேற்க பிஜேபி சார்பில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. பிரதமர் கோவை வருவதால் கோவை பாஜகவை சேர்ந்தவர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவில் அண்ணாமலை இல்லை என்பதை தான் நான் சுட்டி காட்டியிருந்தேன். கட்சி கட்டினது தான். அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரிங்க அங்கே வந்து நான் நிற்கலைன்னா ரொம்ப மானபங்கமாயிடும், அசிங்கமாயிடும். ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தப்போ நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட திருமண நிகழ்ச்சிகள் இருந்துச்சுன்னு உருட்டிட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி முகூர்த்த நாள் வேறு இல்லை, அதனால் இங்கே பார்த்து பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நிற்க வச்சுட்டாங்க. பிரதமர் வந்து அந்த லிஸ்ட் யார் யார் இப்போ பார்க்க வருது, அண்ணாமலை அவன் பேர் எடு, இப்படிலாம் பார்த்துட்டு இருப்பார். அவர் வந்தார், வந்து நின்ன உடனே தட்டி கொடுத்து அயன்மேன்னாரா? அவர் அயன்மேன் சொல்கிறது மட்டும் எப்படி சார் செய்தி ஊடகங்களில் வருது? இதுக்குன்னே அண்ணாமலை 18 பேர் கொண்ட மீடியா குழுவை வைத்திருக்கிறாரா இல்லையா? சமூக வலைதள குழுவை வைத்திருக்கிறாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சந்திச்சது கூட அவ்வளோ பெருசாக பேசப்படல. அதுக்கு வச்சிருக்கிற டீமு விளங்காத டீம் தெரியுதா? இப்போ இதுலேருந்து நல்லா ரொம்ப சிம்பிளாக ஒரு பெரிய உண்மையை எளிமையாக உணர்த்தி விட்டாய். அவர் போய் பார்த்தாரு, ஒரு ரெப்ரசன்டேஷன் மெட்ரோ வரணும், மாம்பழ கூழுக்கு ஜிஎஸ்டியை குறைக்கணும், சம் டிமாண்ட்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு. அது பெரிய நியூஸாக வந்துச்சா, அயன்மேன் பெரிய நியூஸாக வந்துச்சா? அயன்மேன் தான் சார் பெருசாக வந்துச்சு. ரெண்டுமே பிஆர் ஒர்க்கு. மோடி அயன்மேனுன்னு அவர்கிட்ட சொன்னது டிவியில் பார்க்கும்போது உன் காதில் கேட்டுச்சா? இல்லை வெளியில் அங்கே அந்த ஏர்போர்ட்லேயே இருக்கிறவங்களுக்கு காதில் கேட்டிருக்குமா? அப்போ இத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நமக்கு தெரியுமா அது? எப்படி அயன்மேன் உடனடியாக நியூஸ் ஆகுது, மறுநாள் ரிப்போர்ட் ஆகுது, எல்லா சேனலும் எப்படி பிக்கப் பண்ணுது? அதான் சார் எனக்கு தெரியல. இதுதான் லாபிங். இதுக்கு ஒரு மெனக்கட்டு உட்காந்து லாபி பண்ணி காசுலாம் செலவு பண்ணி இந்த நியூஸை வர வைக்கணும். இப்படித்தான் ஊடகங்கள் கட்டமைத்த உருவமாக அண்ணாமலை இவ்வளவு நாள் இருந்து கொண்டார், இன்னும் இருக்கிறார். இதை பண்ணுறதுக்கு தானே பிரமாணியான ஒரு டீம் வச்சுருக்கிறாங்க. இதானே அவங்களுக்கு வேலை. பேசாமல் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்க அந்த பிஆர் டீமை அப்படியே வாங்கி எடப்பாடி பழனிசாமி அப்படியாவது பண்ணியிருக்கணும் தம்பி. நீ சொல்கிற தமாஷ் இல்லை, சீரியஸ்லி அது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்கன்னு தோணுது. எது இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டு? அந்த லட்சணத்தில் இருக்குது பிஆர் டீம். ஸோ நேற்று இபிஎஸ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு துண்டிச்சீட்டெல்லாம் கொடுத்தாரு, என்ன சார் ரிக்வஸ்ட் வச்சுருக்காரு? ஜஸ்ட் ரொட்டீன்மா, கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள், தமிழகம் சார்ந்த கோரிக்கைகள், அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன டிமாண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இல் டேக் கேர், அவ்வளோ தான். இட்ஸ் அ ரொட்டீன் மீட், ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு என்று இதை சொல்ல முடியாது. விவசாயிகளின் நலன், குறிப்பாக இயற்கை விவசாயத்துக்காக தான் தமிழகத்திற்கு வந்தார். வந்து அப்படி அந்த சின்ன வயசில் தமிழ் ஆர்வம் இருக்கிறத தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தார். அடிக்கடி வருவார், ஒன்றும் கவலைப்படுவார். தீஸ் மீட்டிங்ஸ் வில் ஹேப்பன். 1-to-1 மீட்டிங்ஸ்லாம் தேவைப்பட்டால் அவங்க பண்ணுவாங்க. என்ன இருக்குது மாலதி பேசுகிறதுக்கு? 1-to-1 ஒர்க் இஸ் கோயிங் ஆன். ஏதாவது சொல்லணும்னு நினச்சாங்கன்னா எடப்பாடி கிட்ட பிரதமரால் கம்யூனிகேட் பண்ண முடியாதா? நேராக வந்து பார்த்து வாங்க ஜி, உட்காருங்க ஜி அப்படின்னு சொல்லி தான் கம்யூனிகேட் பண்ணுமா? நாட் நெசசரி. ஆப்டிக்ஸுக்காக அது பண்ணுறது. ஓகேவா, பார்த்து 5 நிமிடம் பேசி கொண்டனர் அப்படின்றதுக்காக அந்த மீட்டு இப்போ நெசசரி இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை சார், ஊடகங்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு அந்த தர வெளிச்சம் நயனார் அவர்களுக்கு தரப்பட்டது இல்லை. ஏன்னா அவர் தான் வந்து தமிழ்நாட்டினோட பாஜக தலைவர். அப்படி இருக்கப்ப தொடர்ந்து வந்து நயனார் அவர்கள் ஊடகத்தாலும் சரி, அங்கே இருக்க பாஜக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாலும் புறக்கணிக்கப்படுறது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை சார்? நிர்வாகிகளால் புறக்கணிக்கப்படுகிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள. அதாவது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களால். அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த டீம் இப்போ வார் ரூம்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 10-20 ஹேண்டில் வச்சுருக்கிறாங்கப்பா. இது போக மீடியாவில் ரெகுலராக காசு கொடுத்து அண்ணாமலை பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் ஊதுணுன்ட்டு பாலிமரில் தினேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நியூஸ் எடிட்டரு. இது மாதிரி ஏபிபியில் ஒரு 2 பேரை வச்சுருக்கிறாரு. இது மாதிரி இவருக்குன்னு ஒவ்வொரு மீடியாவிலையும் ஆட்களை வைத்திருக்கிறார். நயினார் நாகேந்திரனுக்கு அந்த கலை இன்னும் கைவசம் வரவில்லை என்பதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அரசியலில் இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் இது தேவை. இதை செய்ய வேண்டும் ஒரு தலைவர். அவருக்கு இன்னும் அந்த லாவகம் கைகூடி வரவில்லை. ஏடிஎம்கேலேருந்து வந்த பொலிட்டிஷியனில் தெரியல. இன்னொன்று, எல்லாருக்கும் வந்துடாது.
மீடியாலேயே பொழப்புன்னு இல்லை வாழ்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். பண்ணணும் மாலதி, பண்ணணும். நிதிஷ் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய நியூஸ் ஆச்சு அயன்மேனு, ஒன்றும் இல்லாத மேட்ரு. இதுக்கு முன்னாடி 2 பேரை தட்டி கொடுத்தாரு. யார் 2 பேருப்பா? பிரதமர் இதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து தட்டி கொடுத்தது. ஒன்று பன்னீர், இன்னொன்று சசிகலா. எங்கே இருக்காங்க 2 பேரும்? அதுதான் அயன்மேன். அந்த அயன்மேன் ஒரு கோவாவுக்கு போனது சோஷியல் மீடியாவில் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பிரதமரோட கவனத்திற்கு இது போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்றதை உணர்த்துறாரு. ஆனால் அவர் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சிக்கு பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி பாராட்டினாரே சார். எல்லாம் பண்ணுவார். சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? உனக்கு எல்லாம் இப்போ தெரியாது. 91 to 96 அந்த சுப்பிரமணிய சாமி தமிழக அரசியலில் தன்னோட ஒற்றை விரலில் கட்டி போட்டு வைத்திருந்தவர். திமுகலாம் ஓரம் கட்டிட்டு ஒத்த ஆளாக இருந்தாலும் வித்த காட்டினார் தமிழ்நாட்டில். 13 மாத வாஜ்பாய் அரசு கவிழ்வதற்கு முழு காரணம் சுப்பிரமணிய சாமி. பாரதிய ஜனதாவில் இப்போது இருக்கிறார். அவர் ஒரு இன்டெலெக்சுவல், அவருக்கென்று சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஹீஸ் அ ரியல் ஜீனியஸ், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. படித்தது எக்கனாமிக்ஸு. ஒரு தேர்ந்த சீனியர் கவுன்சிலோட அழகாக ஆர்கியூ பண்ணுவார். கோர்ட்டில் நான் 2-3 முறை அவர் ஆர்கியூ பண்ணி பார்த்துருக்கேன். வெளிப்படையாக மோடியின் வெளியுறவு கொள்கை தோல்வி. மோடி சீனாவை பார்த்து அஞ்சுகிறார். மோடிக்கு பொருளாதாரம் தெரியவில்லை. இந்த அரசே வேஸ்ட்டு. இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கார். அவர் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை வைத்திருந்தார், வெறும் ஜனதா கட்சி. அந்த கட்சியை பின்னாளில் இதோடு பாரதிய ஜனதாவோடு இணைத்து விட்டார். சரியா? இன்றைக்கி வரைக்கும் நீ அவரோட எக்ஸ் ஹேண்டில் போய் பாரு, இன்றைக்கி வரைக்கும் திட்டிட்டு பாரு. காலைல கூட ஏதோ திட்டி போட்டிருந்தார். அது அவரோட கருத்துன்றுவாங்க. தூக்கி போடலாம்ல அவரை? ஆமாம். ஏன் பண்ணுறதில்ல? இதே போல் ஜம்மு காஷ்மீரின் ஆளுநராக இருந்த திரு சத்யபால் மாலிக் என்பவர் இதே போல் கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பார். தொடமாட்டாங்க. இப்போது பீகார் தேர்தல் முடிவதற்கு முன்பு ஆர்கே சிங் என்று அமைச்சராக இருந்து ஓய்வு பெற்றவர்னு நினைக்கிறேன், பீகார் தேர்தலுக்கு சற்று முன்பு அடானியோடு சேர்ந்து பீகாரில் மின்சார கொள்முதலில் இவ்வளோ 1000 கோடி ஊழல்னு சொன்னார். தொடவே இல்லை. அவர் கம்முன்னு இருந்தாங்க. ரிசல்ட் வந்துச்சு. வந்தவுடனே 6 ஆண்டுகளுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். அது ஓப்பன் சேலஞ்ச் இருந்தனால அதை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இல்லைன்னா கத்தின் கடை பஸ் விட்டுருவாங்க. வேணா நீ போய் கட்சி ஆரம்பிச்சுக்க, நாங்கள் உங்களை அனுப்ப மாட்டோம். அவ்வளோதான். ஏன் சார் அப்படி? எதுக்கு நாங்கள் ஏமா அனுப்பணும்? பண்ணோடனே என்னை நீக்கி விட்டார்கள் அப்படின்னு தெருவாக போய் அனுதாபம் தேடி இதை வச்சு ஒரு பூத்துக்கு 2 ஓட்டை எடுப்பேன். அந்த 2 ஓட்டு கூட உனக்கு விடக்கூடாது. இங்கே கடை. அதே போன்று தான் அண்ணாமலை அவர்களே வச்சுருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நாளைக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம், நீக்கலாம். தேர்தல் 4 மாதத்தில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை சும்மா இருப்பாரா? சொல்லு. சரி, நீக்கிட்டீங்க. நான் உண்மையான இயற்கை விவசாயம் அந்த 20 லட்சம் லோனை மட்டும் கொடுத்துருங்க, நான் போய் நாட்டு மாடு வளர்க்குறேன்னு போயிடுவார். திமுக பயன்படுத்தாதா? பயன்படுத்தும். கேண்டிடேட் போடுவாரா? கொங்குல தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டு வாங்குவாரா? அது ஏன் அனுமதினா? 300 ஓட்டில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டால் இப்போ இந்த 1000 ஓட்டு மேட்டர்ஸா இல்லையா? அதை கூட அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி தானே எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. ஒரு சின்ன கட்சி 2 தொகுதியில் மட்டும்தான் அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது. அவனை கூப்பிட்டு உள்ளது யூஸ் ஆவான். அப்போ எதுக்கு இதை உருவாக்கணும்? நீ பாட்டு கெட பாஸு, உனக்கு பதவியே கொடுக்க மாட்டேன். இப்போ உன்னை தூக்கி உன்னை ராஜ்யசபா எம்பி ஆகவோ இல்லை இங்கே இன்சார்ஜு இல்லை அமைப்பு செயலர்னு ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா அங்கீகாரம் தரது மாதிரி இருக்கும். 1000 தொண்டர் இருக்கா, நீ ஒரு தொண்டனாக இருந்துட்டு இப்போ கத்திட்டு கிடக்கிற கத்து. மோடியையோ அமித்ஷாவையோ டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணாத வரைக்கும் அவர் தொடவே மாட்டாங்க. சரி, இப்போ பேசுகிறாரா நான் எடப்பாடி ஏற்றுக்கலன்னு, அதிமுக கூட்டணி ஏற்றுக்கலன்னு பேசுகிறாரா? பிஜேபிக்கு 80% இருக்குது, 80 சீட்டு வேணும்னு கேட்குறாரா? இருந்துட்டு போ. தட் இஸ் ஹோ பிக் பார்ட்டிஸ் ஆப்ரேட். காங்கிரஸ் எடுத்துங்க, பெரிய பார்ட்டிஸோட அணுகுமுறை அப்படி தான் இருக்குது. சசி தரூர் என்று ஒருவர் இருக்கிறார் தெரியுங்களா? மோடிஜியை மாதிரி ஒரு மிகச்சிறந்த தலைவரை இந்தியா பார்த்ததுலேன்னு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காரு. இந்த கனிமொழி போனாங்கல்ல, அது சசி தரூர் தான் காங்கிரஸ்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. இல்லை காங்கிரஸ் வேற ஆளை நாமினேட் பண்ணுறாங்க, இவங்க சசி தரூரை கூட்டின்னு போயிட்டாங்க. இவர் ஊராக போய் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன மாதிரி ஆப்ரேஷன் தெரியுமா அப்படின்னு பேசினுக்கிறார். நீக்கலாம்ல, எதுக்கு நீக்கணும்? பேஷன் கடை. ஸோ அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை இங்கே சந்தித்ததை பார்க்கணும். அண்ணாமலையோட கிராஃபு பார்ட்டியில் டோட்டலி டவுன். உண்மையிலே நீங்கள் சொன்ன அந்த ஃபியூயலுக்கு கூட கட்சி போடுது, சாப்பாட்டுக்கே காசு இல்லைன்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். கட்சியிலையும் அப்படி தானே உன்னை நம்பி தானே கூட்டணியே உடைச்சாங்க. ஜெயிச்சிடலாம் 10 சீட்டு ஜெயிச்சிடலாம், 15 சீட்டு ஜெயிச்சிடலான்றதை சொன்னதை நம்பி ஒரு பெரிய கட்சியை விரட்டி வேற விட்டாங்கல்ல. இப்போ நீ யார், உங்கள் செல்வாக்கு என்னன்றது 24க்கு பிறகு தெரிஞ்ச பிறகு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஒன்றா வருது. அப்போ இந்த கூட்டணியை உடச்சி விட்டதே திமுக சொல்லின்றதெல்லாம் பின்னாடி தெரிய வரும்போது எப்படி பாஸு? அவர் நம்பி டிடி தினகரன் அவர்கள் வேற வெளியே வந்தார், அவர் தனியாக இருக்காரு. இப்போ அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாருன்றதும் அவங்களுக்கு தெரியாதா? ஒய் டிடிவி இஸ் பிஹேவிங் லைக் திஸ்ன்றதை ஆராய மாட்டாங்களா? நம்ம நேத்தோ முந்தா நாளாக சொன்னேனே,
திருப்பூரில் டாலர் பாலு அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு. ஒரு ஜேர்னலிஸ்ட் எனக்கு தெரியும் போது மத்திய உளவுத்துறைக்கு இது தெரியாதா? டாலர் பாலுக்கிட்ட ஒன்று என்ன வேலை? இது எல்லாமே எனக்கு தெரியுன்றது தான் அயன் மேன் அப்படின்றதுக்கு பொருள். புரியுதா?